அடுத்த செகண்ட் நிரந்தரமில்லாத வாழ்க்கை அப்படிங்கிறத புரிய வச்சுருக்கு. அஹமதாபாத் டு லண்டன் ஏர் இண்டியா போயிங் 787 ஃப்ளைட் கிராஷில் கிட்டத்தட்ட 242 பேர் வந்து பேசஞ்சர்ஸ் போயிருக்காங்க. 10 ஒர்க்கர்ஸ் 2 பைலட்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளைட் கிராஷில் ஒருத்தரை தவிர எல்லாருமே வந்துட்டு இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டலில் மோதினனால அங்கே இருக்கவங்களும் வந்துட்டு நிறையா பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. எத்தனையோ ஆசை, கனவு, லட்சியம், பாசம் எல்லாமே வந்துட்டு அப்படி சுக்கு நூறு ஆயிடுச்சு. இத்தனைக்கும் 2 பைலட்ஸுமே வந்துட்டு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட் வந்து 1000 அடிக்கிட்ட பறந்துருக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட் போயிருந்தாலுமே டியூவல் என்ஜின்ஸ் 2மே ஃபெயிலியர் ஆகியிருந்தாலும் அவங்கள வந்து சேஃபாக வந்து லேண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை பற்றிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஒரு கிளிப்பிங் பார்த்தேன். என்னென்னா, இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஃப்ளைட் கிராஷ் ஆக போகுது இப்போ மேடேலாம் சொல்கிறாங்களே, அந்த டைமில் பேசஞ்சர்ஸ் இருக்கக்கூடிய அந்த செக்ஷன் மட்டும் தனியாக வந்து டிட்டாச் ஆகி அது வந்து அட்வான்ஸ்டு பேராஷூட்ஸ் 2ஓட அப்படியே சேஃபாக வந்து லேண்ட் ஆகுற மாதிரி இந்த ஒரு டெக்னாலஜி ஃப்யூச்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. பட் இது வந்து இப்போவே இருந்திருந்தால் அந்த பேசஞ்சர்ஸையாவது அட்லீஸ்ட் வந்து காப்பாற்றிருக்கலாம். பட் இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு, எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நம்மளால் பண்ண முடிஞ்சது அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிப்போம்.